Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க யாரோட எதிர்பார்த்த இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்திருக்கிறோம். இந்த வாரம் கரண்ட் அப்டேஷன் என்ன பார்க்க போறோம், நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். போய் ஒன்றா பார்ப்போம் வாங்க, சரிங்களா? என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்துடும். வாரம் வந்து நம்ம அல்சாஜி ஃபார்மில் வந்து பொட்டுக்குட்டியில் பெட்ட குட்டிகள் வந்திருக்குது, சரிங்களா? ஏன்னா கெடா குட்டிகள் கொஞ்சம் கிடைக்கல. ஸோ பொட்டுக்குட்டியில் பெட்ட குட்டிகள் கொண்டு வந்துருக்கிறோம். நிறைய நல்ல நல்ல பெட்ட குட்டிகள் இருக்குது. இன்ஷா அல்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல பெட்ட குட்டிகள் இருக்குது. அதுபோக கோங்கு குட்டிகள் 1-2 செலக்டட் குட்டிகள் வந்துச்சு. 1-2 இருக்குது. மற்றபடி தரத்து குட்டிகள் சின்ன குட்டிகளில் விசேஷமான குட்டிகள் வரலை. கொஞ்சம் டிமாண்டாக இருக்கனால கிடைக்கும் போது எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லா, சரிங்களா? 4 பல்லு குறும்பை, நல்ல கலரு, ஹைட்டு கம்மி ஆனால் நல்ல கலரு, முடிச்சிட்டோம் அவனை. அப்புறம் மெட்டேபுரம் ஆல்ரெடி இப்போ என்கொயரியில் இருக்கான், அனைவன் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சாலும் முடிவான். அப்புறம் நம்ம கொங்கு வந்து இவன் ஒருத்தன் மட்டும் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லா வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கொம்பு பிடுங்குற எட்டேபுரம். அப்புறம் மாட்டுக்கடாக்கள் பார்ப்போமா? ஆட்டுக்கடாக்கள் மாஷால்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டானுங்க. திண்டுக்கலுக்கு முடிஞ்சு நிற்கிறான். இன்ஷால்லா அந்த வர லோடில் போயிடுவான். இன்னும் பாருங்கள் எப்படி பண்ணைக்கு வந்து நல்லா தெரியிட்டான். மாஷால்லா சூப்பராக ஆகிட்டான். கொம்பில் ஓட்ட போடணும், அவனுக்கு ஓட்ட போட்டு ரெடி பண்ணதான். கிடா வந்து நல்ல லோட் ஆகிடுச்சு. அதனால் இன்ஷால்லா பேசாமல் பக்ரீத் 25க்கு ரெடி பண்ணிடலான்னு ஒரு பிளான் இருக்குது. கொம்பில் ஓட்ட போட்டு இப்போவுமே முடியலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன். ஹைட்டு லென்த் இல்லைனாலும் கிடா நல்ல தோரணையாக இருப்பான். ஸோ வித்தியாசமான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இவனை நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைதராபாத் பாம்பேக்காரங்க விரும்பி கேட்பாங்க. ஸோ கடைசி நேரங்களில் வளர்த்து விற்கும்போது கொஞ்சம் நல்ல வித்தியாசமான கலெக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லா. அப்புறம் நம்ம கச்சக்கட்டி கருப்பு ஆல்ரெடி ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சு தான் நிற்கான். அவங்க இன்னும் வரலை. வந்தோடனே என்னங்கிறத பார்க்கணும். போஸ்ட்பாண்டி அநேகமாக வர்ற வாரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக காலத்துக்கு கூட கேட்டாங்க. பட் அவன் முடிஞ்சிட்டதுனால அட்வான்ஸ் பண்ணிட்டதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ போஸ்பாண்டி இந்த வாரம் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஷா அல்லா. அப்புறம் நம்ம ஆல்ரெடி போன வாரம் காமிச்சிருந்தோம் செங்கடா, முடியெலாம் வெட்டி விட்டுருந்தோம். மாஷா அல்லா அவனுக்கு கும்பல வாங்க ஒட்டையை போட்டு ஹேர் கட்லாம் நல்லா ஜம்முன்னு பண்ணியாச்சு. கிடாவை பொறுத்த மட்டும் நல்ல இறை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல பையன், நல்ல பெருவெட்டு வர்ற பெருநாளைக்கு நல்ல ஒரு பெருவெட்டை எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லா. ஒத்தக்கன் கருப்பு ஆல்ரெடி திருச்சிக்கு முடிஞ்சு தான் நிற்கிறான். இன்ஷா அல்லா அந்த வாரம் கிளம்பிடுவான். நம்ம ஜமுனாபுரி அப்படி தான் திருச்சிக்கு போகிறாங்க. அடுத்த வருஷம் பெருநாளுக்கு நமக்கு தான் வரும் இன்ஷா அல்லா. யாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் பெருநாளுக்கு கேளுங்க, கொடுத்துருவோம். கண் சவலை இருக்கான். கண் சவலை நல்ல பையன், ஹைட்டு கம்மி, கட்டான நல்ல உருட்டு, நல்ல இடம் எடுப்பான். மற்ற கடா வீட்டில் போட்டு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணலாம். இந்த பையன் யாருன்னு தெரியும், நம்ம டம்போ காளித்து. வர சேட்டை கூடி போச்சுன்னா அவத்து கூட்டு போனால் நம்மளே இழுத்து போட்டு போயிடுவோம் போல. அப்படி இருக்கான் பார்த்தீங்களா? தோரணையும் பார்த்தீங்களா? மஷா அல்லா நல்ல ரிசல்ட்டில் நிற்கான். நல்லா சாப்பிட்றான். ஒரு நாளைக்கு பசுந்தீவனம் மட்டுமே 60 கிலோ சாப்பிட்றான். எடை போட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். பசுந்தீவனம் 60 கிலோ. அப்புறம் மிச்ச தீவனங்கள் ஆனால் அடிச்சு நொறுக்கிட்டு தான் இருக்கான். பையன் வந்து அவனை தடவி விட்டுட்டே இருக்கணும் எப்போவுமே. கால் காயமாக கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. அப்புறம் ஹெச்எஃப் கண்டு நல்லா ரெடி ஆகிட்டான். நல்லா சாப்பிட்டே இருக்கா பாருங்கள். கலர்ஃபுல்லான கண்டுகள் பசுவில் கிடச்சிதுன்னா சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் இன்ஷா அல்லா. அப்புறம் நம்ம ஒத்தக்கன் கருப்பு பாருங்கள், போன வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வாரத்துக்கு எப்படி ஆக்கிட்டோம் பாருங்கள். நல்லா ஆகிட்டா. இன்னைக்கு அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. நிறைய பேர் வந்து ஃபோன் போட்டு மெசேஜ் பண்ணி இன்றைக்கி நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டோம், சரிங்களா? பரவாயில்ல பாருங்கள், கண்டு நல்லா தேடி நிற்கி பாருங்கள். அப்புறம் வெளிச்சி ஆல்ரெடி ஒரு அக்கிகா என்கொயரியில் இருக்குது. அதுக்குள்ளே வேகமாக குழம்பு வளருது பாருங்கள். ஏற்கனவே அவ்வளோ வேலைப்பாடு பார்த்து குழம்புலாம் வெட்டி விட்டுருக்கு. அதுக்குள்ளே வேகமாக குழம்பு வளருது. வெட்டணும். எட்டயபுரம் நம்ம பண்ணையில் வந்து நல்ல சத்தெல்லாம் பிடிச்சிட்டான். இவனும் இப்போ என்கொயரியில் இருக்குது. ஒரு அக்கிக்காக தான். இன்ஷா அல்லா எப்படிங்கிறது தெரியும்.
ஜான்சீனா கூட்டோடையே தான் எப்போவுமே இருப்பான். நல்ல பையன். பண்ணி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, ஃபைனல் ஆகலை. பார்ப்போம், ஆச்சுன்னா என்னங்க பார்ப்போம். இவன் யார் தெரியுதா? நம்மாள். சரியான நடிப்புக்காரங்க இவன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பண்ணையிலேருந்து ஏற்றி விட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அங்கேவே என்ன பண்ணிட்டான், அவன் வந்து எப்போவுமே கை காலை நீட்டி படுப்பான். கை காலை நீட்டி ரெஸ்ட் எடுப்பான். அதை வந்து அவங்க கஸ்டமர்ஸ் என்ன நினச்சிட்டாங்க, ஆடு உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து ஊசி போட்டு அந்த அக்கிகாலேருந்து தப்பிச்சுட்டான். கடைசியில் வேறு ஆடு வாங்கி அக்கிகா கொடுத்துட்டாங்க. அப்போவுமே அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறதா தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து ஒரே அது ஆள் தேடுது. அவங்க வீட்டில் வச்சு நல்ல ஜம்முன்னு 2 நாள் ஆள் கூட இருந்துட்டாங்களா, அதனால் கூட இருந்தனால ஆள் தேட ஆரம்பிச்சிட்டு, அதனால் வந்து பாய் உங்கள் பண்ணையிலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பண்ணைக்கு வந்துட்டான். அவங்க பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரும் கேட்டால் கொடுங்க, இல்லை அப்படின்னா நிற்கட்டும், தேவைப்படுமா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம பண்ணைக்கே வந்துட்டான். நல்ல நடிப்புக்காரங்க. இந்த ஒரு ரீல்ஸ் வரும் தெரியுமா, இது நடிப்பு மேடம், ஆக்ஷன் மேடம், வீடியோ விட்டு பாருங்கள், சில்லு சில்லு சில்லு, அது இவனுக்கு நல்லா பொருந்தும். இவனோட 2-3 வீடியோ என்கிட்டே இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆடு வந்து செத்த மாதிரி கிடக்கும், ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தூங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஆடு இவன். அப்புறம் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய குட்டிகள், அதாவது பொதுவாக இப்போ எல்லாத்தையுமே வெளியே தான் போட்டிருக்கோம். காரணம் என்னென்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் நம்ம பின்னாடி இருந்தக்கூடிய குட்டிகள், அது எல்லாத்தையும் இங்கே போட்டு தீவனங்கள் கொடுத்துட்ருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதையும் நான் உங்களுக்கு கண்குறையை காட்டிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு பக்ரீத் முடிஞ்சவனும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ணைகளை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம். இந்த வாட்டி அதுக்கு நேரம் கிடைக்கல. குட்டிகள் வந்து கண்டினியூஸாக நின்றுட்டே இருந்துச்சு. அப்படிங்கிறனால அதுக்கு ப்ராப்பரான நேரம் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்ரீத் முடிஞ்சவொடனே எல்லா ஷெட்லேயுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் க்ளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வெள்ளடிச்சு இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக தூத்து விட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு, என்ன காரணம், ஒவ்வொரு இடங்கள்லேருந்து குட்டிகள் வருது போகுது எல்லாம் செய்யுது. அப்போ இந்த நுண்ணுயிர், உண்ணி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்குன்னா இடங்கள் வந்து அப்பப்போ வந்து கிருமி நாசினி போட்டு அப்பப்போ சுத்தமாக வச்சுக்கிட்டு வந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தியோட குட்டிகள் இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஷெட்லேயுமே நம்ம வந்து இன்றைக்கி இந்த வேலைகள் நடக்கும். அதனால தான் ஆடுகள் வெளியே இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலி இதை பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கே ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மேலே நெடி அடிக்கும். அப்போது நம்ம ஆடெல்லாம் உள்ள மறுபடியும் கட்டணும் அப்படின்னா அதுகளுக்கும் நெடி அடிச்சிடும். ஸோ அதனால் அதுகளை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டோம். இங்கேருந்து சுற்றி, அதாவது புல் போட்ட இடத்த வர மீது எல்லா இடத்தையுமே ஃபுல்லாக இன்றைக்கி ரொட்டேட்டர் போட்டு கம்ப்ளீட்டாக அடித்து இடங்களை வந்து சமப்படுத்தி வச்சாச்சு. ஏன்னா ஃபுல்லாக தேவையில்லாத செடிகள் நிறைய வளர்ந்து நிற்கி அப்படின்னு. இங்கே அப்படி தான் ஷெட்டு ஃபுல்லாகவே அவருக்கு ஃபுல்லாகவே இதை அடித்தாச்சு, போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து ஆக வேண்டிய வேலையில் பார்க்கணும். ஃபுல்லாகவே இங்கேருந்து கிழக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொட்டேட்டர் போட்டு அடித்தாச்சு. ப்ளஸ் நம்ம வச்சுருந்த செவ்வாழை கன்று எல்லாமே நல்லா தழுத்துருச்சு. மாஷா அல்லாஹ் நமக்கு அந்த ரெயின் கன்று போட்டதுனால நல்லா அடித்து அந்த எப்போவுமே அதை கால் வச்சு அணைச்சிடணும்னு சொல்லுவாங்க, அவங்க அணைக்காமல் விட்டுட்டாங்க. இந்த விஷயத்துக்கு பயந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அது அதுவே நல்லா வந்துச்சு. இப்போ எல்லா வாழைக்கண்ணுமே நல்லா தழுக்க ஆரம்பிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்சாஜி ஃபார்முக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் செவ்வாழை கொடுக்கும். சாப்பிட்டு வயிறார ஆடு வாங்குறீங்களோ வாங்கலையோ இல்லை சாப்பிட்டு போங்க அப்படின்னு கூடி இதை வச்சுக்கணும். பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் தெரியுதா, அந்த புல் இருக்கிற ரவுண்டு இடத்துல மட்டும் விட்டு மீதி எல்லா இடங்களும் இன்னைக்கு பேப்பர் போட்டு அடிச்சு நொறுக்கியாச்சு. புறாக்களை பொறுத்த மட்டும் சொன்ன மாதிரி தான் வந்து இல்லை வந்து ஒரு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்தால் ஒரு நாள் ஆயிரம் இருக்கும். எல்லாமே மறுபடியும் பண்ணால் முட்டை வைக்க ஆரம்பிக்கானுங்க. ஒயிட்டு முட்டை வச்சுருக்கு, அதில் முட்டை வச்சுருக்கு, ஓரளவு பரவாயில்ல. சொன்னாங்க இந்த புறா இருக்கா, இது வந்து விருதுநகரில் ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தோம். விருதுநகர்லேருந்து வந்துட்டான். இந்த கஸ்டமர் வந்து இந்த வரைக்கும் புறா பற்றி கேட்கவே இல்லை. நாங்கள் எங்கே வந்துருக்க போது நினச்சிருக்காங்க போல். இங்கே வந்துட்டான், கொடுத்த மறு வாரமே இங்கே வந்துட்டான். பண்ணையில் நிறைய அப்டேஷன் வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், அந்த காக்கா இதெல்லாம் இது பண்ண வேண்டியது இருக்குது. கோழி முட்டை போட்டால் காக்கா வந்து முதலாளா அதெல்லாம் பார்த்துட்டு வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிற்கிறதே ஒரு 7-8 கோழிகள் தான் நிற்கி வீட்டு முட்டைகளுக்காக விட்டுருக்குறோம். அப்போது அதை
அதையுமே என்ன பண்ணுது, எத்தனை மணிக்கு கோழி எங்கே முட்டையிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அங்கே போய் முட்டை எடுத்து குடிச்சிடுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பண்ண வேண்டியதை பண்ணணும். பார்ப்போம். நம்ம அல்சாஜி ஃபார்மில் இந்த வாரத்துக்கான கரண்ட் அப்டேஷனில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு எந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து பண்ணியிருக்கோம். மீண்டும் வரக்கூடிய வீடியோவில் இன்னும் புதிதான விஷயங்களோ புதிதான ஆடுகளோ எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.